வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ப்ராஜெக்ட் குஷா. ப்ராஜெக்ட் குஷாவை டிஆர்டிஓ மற்றும் பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் சேர்ந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இது இந்தியாவோட ஒரு S-400 என்று கூறலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து 5 S-400 முதல் 2 ரெஜிமெண்ட் நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் வந்தாலும் அதற்கு அப்புறம் வர வேண்டிய ரெஜிமெண்ட்டுகள் உக்ரைன் ரஷ்யா போரால மிக 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 தாமதமாக இணைக்கப்பட்டு கடைசியாக 4வது ஸ்குவாட்ரன் இப்போ பெறப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு ரெஜிமெண்ட் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குது. அது இந்த வருட இறுதியிலா அல்லது 2027 இறுதியிலா என்று தெரியவில்லை. இதில் கருத்து கொண்ட இந்திய அரசு சுமார் நம்மளுக்கு 20 ரெஜிமெண்ட் வான் பாதுகாப்பு தேவை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் நம்ம 20ஐயும் போய் S-400 வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதனால் ப்ராஜெக்ட் குஷான்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. சுமார் 10லிருந்து 11 ரெஜிமெண்ட் ப்ராஜெக்ட் குஷா கண்டிப்பாக வாங்குவாங்க என்று நம்பப்படுகிறது. சரி, ப்ராஜெக்ட் குஷாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S-400 அமைப்பு போலவே பல்வேறுபட்ட தூரங்களுக்கு சில வகையான ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 2 ஏவுகணைகள் ERADS எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அடுத்தது PGLRSAM ப்ரிசிஷன் கைட் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். குறிப்பாக இந்த 2 முக்கியமான ஏவுகணை அதில் இடம்பெறுது. மேலும் இது நம்ம இஸ்ரேல்கிட்ட இருந்து வாங்கின பராக் MR-SAM அதோட ரேஞ்ச் 80 கிலோமீட்டர் மற்றும் S-400 ரேஞ்ச் 400 கிலோமீட்டர். அதற்கு இடைப்பட்ட இடைவெளியை நிரப்ப இது உருவாக்க. மேலும் இதில் 3 வகையான இன்டர்செப்டாரை நம்ம உருவாக்க போகிறோம். M1, M2, M3. M1ஓட இன்டர்செப்டாரோட ரேஞ்சு 150 கிலோமீட்டர், M2 இன்டர்செப்டாரோட ரேஞ்சு 250 கிலோமீட்டர், M3 இந்த M3 இன்டர்செப்டார் தான் ரஷ்யாவோட 400 கிலோமீட்டர் தொலைவு தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணைக்கு இணையான ஏவுகணை. காரணம் 350லிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இலக்குகளை தாக்கும் தன்மையுடையது. சரி, இது என்ன வகையான இலக்குகளை தடுக்க என்று இப்போ பார்ப்போம். ஃபைட்டர் ஜெட்ஸ், உங்களுக்கே தெரியும், ஃபைட்டர் ஜெட்ஸ் அனைத்து விதமான ஃபைட்டர் ஜெட்ஸ், ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்றும் ட்ரோன்கள், க்ரூயிஸ் மிசைல்ஸ், அவாக்ஸ் மற்றும் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல். இது மட்டும் இல்லாமல் இதில் வரும் M2 இன்டர்செப்டார், அதாவது 250 கிலோமீட்டர் சென்று தாக்கும் இன்டர்செப்டாரை ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் ரோலுக்கு பயன்படுத்த சில மாடிஃபை செய்தால் போதும் என்று கூறப்படுகிறது. இதை நம்ம அனைத்து போர்க்கப்பல்லையும் வருங்காலங்களில் இன்ஸ்டால் செய்வார்கள். மார்க் 7 to மார்க் 8 உள்ள அனைத்து வகையான ஆன்டி பாலிஸ்டிக் மிசைலையும் 80லிருந்து 90% சக்ஸஸ் ரேட்டில் இதை இன்டர்செப்ட் பண்ணுற திறமை இருக்குன்னு கூறப்படுகிறது. சரி, இது இப்போது இதோட ரேடார் அமைப்பை பற்றி பேசுவோம். ப்ராஜெக்ட் குஷாவினோட மெயின் ரேடார் பார்த்தீங்கன்னா LRBMR லாங் ரேஞ்ச் பேட்டில் மேனேஜ்மெண்ட் ரேடார். இது ஒரு S-பேண்ட் ரேடார் வகையை சேர்ந்தது. சுமார் 500 கிலோமீட்டருக்கு அதிகம் உள்ள இலக்குகளை துல்லியமாக கண்டறிய இந்த ரேடாரை பயன்படுத்தப்படுவாங்க. 500லிருந்து 600 கிலோமீட்டர் எதிரியோட நிலப்பரப்பில் ஊடுருவி ஆரம்ப கட்ட எச்சரிக்கை இது அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் AI மூலியமாக இலக்குகளை தேர்வு செய்ய தொழில்நுட்பம் இதில் இருக்குது. அதுக்கு முக்கியமாக சேட்டலைட், ரேடார், அவாக்ஸ், UAV தரவுகளை மொத்தமாக இன்டகிரேட் பண்ணி இது யூஸ் பண்ணணும். சரி, இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, IACCS இன்டகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற ஒருங்கிணைந்த பயன்பாடு நம்மகிட்ட இருக்குது. இதில் ஏற்கனவே ஆகாஷ், MR-SAM, S-400 ஆகிய அமைப்புகளுடன் இது இணைந்து செயல்படும். இந்த அமைப்பு நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதான மிஷன் சுதர்சன் சக்ராவின் முக்கிய அங்கமாகும். 2035 ஆண்டுக்குள் நாடு முழுவதும் இது இந்த பாதுகாப்பு வலையே உருவாக்கப்படும். செலவுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்குவாட்ருக்கான செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,700 கோடி ரூபாய் நம்ம ப்ராஜெக்ட் குஷாக்கு செலவாகும் என்று எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க.
ஆனால் இதே நம்ம 5 பேட்ரி, இதே 5 ஸ்குவாட்ரான் S-400 நம்ம வாங்கினதுக்கு சுமார் 5.3லேருந்து 5.4 பில்லியன் டாலர் நம்ம செலவு செய்திருக்கிறோம். இதோட 2018 மதிப்புப்படி 43லேருந்து 45,000 கோடி. இப்போ அதே S-400 பேட்டரியை நம்ம அதே 5 ரெஜிமெண்ட் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் கூடுதலாக வாங்குறதுக்கு. வாங்கணும்னா இதே காஸ்ட்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. காரணம் டாலர் ரேட், இன்ஃப்ளேஷன் போன்ற எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை விட 15லேருந்து 20% கண்டிப்பாக நம்மளுக்கு கூடுதலாக செலவாகும். இதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. சரி, ப்ராஜெக்ட் குஷா எப்போது படையில் சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த M1 இன்டர்செப்டார் விரைவில் படையில் சேர்க்கப்படும் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் M1 இன்டர்செப்டார் 1லேருந்து 2 டெஸ்ட் நம்ம சோதிச்சிருக்கணும் தகவலுக்கு வெளியாக இருக்கிறது. ஆனால் முழுமையான ப்ராஜெக்ட் குஷா எப்போ படையில் இணைப்பானுங்கன்னா கேட்டிங்கன்னா 2028லேருந்து 29 ஆகும் என்று கூறப்படுகிறது. மேலும் இது போன்ற பல இராணுவம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவல்களுக்கு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.